ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2018 ரிலீஸ் ஆன பிஹைண்ட் த நைட்ன்ற ஒரு சஸ்பென்ஸ் மூவி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ரொம்ப சோகமா இருக்காரு. முன்னாடி ஒரு 2 பேரண்ட்ஸ் அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க ஹீரோவோட மாமியார் மாமனார். அவங்கள பார்த்த உடனே ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம அங்க இருந்து ஒரு ரூமுக்குள்ள போறாரு. அவங்க மனைவி ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. அவங்க பையனோட வெளியே போகும்போது ஒரு ட்ரக்காரன் மோதி இருப்பான். இதை பார்த்து அவரால் நம்ப முடியல, ரொம்ப பதறாரு. அப்படியே படுத்துட்டே அழுதுகிட்டு இருக்காரு. அவங்க மாமனாரும் உங்களுக்காக ரொம்ப நேரம் நாங்க வெயிட் பண்ணோம் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அவரோட பையனை பார்க்க போறாரு. அவனும் ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருப்பான். இப்ப உங்க ஃபேமிலி போட்டோஸா காமிக்கிறாங்க. இருக்கும் ஒரே ஒரு பையன் தான் இருப்பான். அவன் பிறக்கும் போதே என்னோட கண்ணுல ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க்கோட தான் அவனும் வளர ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்த நாள் ஹீரோ தூங்கிட்டே இருக்கும் போது அவருக்கு சில கனவுகள்லாம் வருது. அவர் வார்ல சண்டை போட்டதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருக்கும் போது டக்குனு அவரை யாரோ தொடுறாங்க. பதறி போய் எழுந்து பார்த்தா அவங்க பையன் தான். உடனே அவங்க பாட்டியும் அப்பா தூங்கிட்டு இருக்காருல, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போய் உணவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க மாமனார் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பொண்ணு இறந்துட்டா, சில சடங்குலாம் இருக்கு, அதனால நம்மளோட ஊருக்கே நான் கூட்டிட்டு வரேன், நீங்க முன்னாடி போங்க அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இதை கேட்டா ஹீரோவும் இல்ல, நீங்க எல்லாம் போங்க, நானும் என் பையனும் என்னோட மனைவியோட சடலத்தை எடுத்துட்டு நாங்க ஊருக்கு வரோம் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது ஹீரோவும் ஹீரோனும் திருமணம் ஆன பிறகு அவங்க ஊரை விட்டு அவங்க வேற ஒரு ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவரு ஆர்மில இருந்தாங்க. அவங்க பையனா அவங்க அம்மா அப்பா கூட அவங்க மனைவியை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப இறந்து போனனால அடக்கம் பண்றது அவங்க சொந்த ஊர்ல தான் பண்ணணும்னு சொல்லிட்டு உடலை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ முதல் வாட்டி அவங்க பையன் அந்த கிராமத்துக்கே கூட்டிட்டு போறாரு. அந்த ஊரை பார்த்த அந்த பையன் ரொம்ப ஆர்வமா எல்லாத்தையும் வினோதமா பாத்துக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் இங்க ரொம்ப அழகா இருக்கும், இயற்கையை நீ அழகா ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணிட்டே கூட்டிட்டு போறாரு. அவங்க மனைவியோட உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ஆபீசர் வராங்க. ஹீரோவும் உங்க பையனும் உங்க மனைவியோட சடலத்தை பார்த்துட்டே இருக்கும் போது இதை பார்த்த டாக்டருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உங்க நேரத்தை எடுத்துக்கோங்க, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப எல்லாமே முடிஞ்ச பிறகு அவங்களோட சடலத்தை கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு அவரு கார் டிரைவ் பண்ணிட்டு வரும்போது ஹீரோட கிராமத்துல ஒரு சர்ச் ஃபாதர் இருப்பார். இவரு நிறைய பேருக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லிக்கிட்டு இருப்பார். அவரும் உன்னோட மனைவி இழந்ததுக்கு நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன், நீ இவ்வளவு கஷ்டப்படாத, நீ தனிமையா இருக்கன்னு ஃபீல் பண்ணாத, உனக்கு அழகா நாங்க இருக்கோம், நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ரொம்ப முடியாம இருந்தேன்னா என்ன வந்து பாரு, நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த குட்டி பையன் வேகமா கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பா பேசும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. டே கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. யாரோ கார் எடுத்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லி ஷாப்பிங் மால் போறாரு. அங்க பொருள் எடுத்துட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு ஹீரோட பையனோட முகத்தை பார்த்து போட்டோ எடுக்கிறா. ஓ அம்மா தான் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு கலாய்க்கும் போது ஹீரோ வந்துடுறாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், நீ எப்பவுமே பயப்படாத, நம்ம எப்படி பிறந்தோமோ அப்படியே தான் நம்ம வாழ்க்கைய வாழணும், அப்படிதான் நம்மள கடவுள் படைச்சிருக்கான், நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க பாசிட்டிவா பேசிட்டு அப்படியே கார் டிரைவ் பண்ணிட்டு வராரு. இப்ப அந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த குட்டி பையனோட முகத்தை பார்த்து அவன் முகத்தெல்லாம் பார்க்கவே பார்க்காத அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லும் போது இதை கேட்டு அவங்க அப்பாக்கு கோவம் வருது. உடனே அவங்க வந்து சுத்தி எடுத்துட்டு போய் அவங்களோட கண்ணாடியை உடைச்சு தள்ளி கார் எடுக்கிறாரு. இதை பார்த்து அவங்க பையன் சிரிக்கிறான். நீ ஏன் பையன்டா, உன்னை யாருமே என் முன்னாடி எதுவுமே சொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படி கார் டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. இப்ப ஹீரோ சின்ன வயசுல இருந்து வாழ்ந்து அவரோட வீட்டுக்கு போறாரு. ஹீரோட அப்பா அம்மா அங்க இல்ல. இப்ப ஹீரோ அங்க போன பார்த்த உடனே குட்டி பையனுக்கு இந்த இடம் புதுசா இருக்கு. அந்த இடத்த பாக்குறான். ஜாலியா அங்கேயே சுத்திட்டு மரக்குச்சிலெல்லாம் தேடி விளையாடிக்கிட்டு இருக்கா. ஹீரோ ரொம்ப சோகமா இருக்காரு. இப்ப அங்க ஒரு போலீஸ் கார் வருது. ஹீரோவும் ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்காரு. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட கூட பிறந்த அக்கா. அவங்க அந்த இடத்துல போலீஸ் ஆபீசரா இருந்திருப்பாங்க. அவங்க வந்து உடனே ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த விஷயத்த கேட்ட பிறகு. உடனே அந்த குட்டி பையனை பாக்குறாங்க. அவன் பார்த்து ரொம்ப சிரிக்கிறான். நான் உன்னை இப்பதான்டா பாக்குறேன், நான் உன்னோட ஆன்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு, எவனும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும், சரி நீங்க இங்க தங்க போறீங்களா இல்ல எப்படி, என்ன விஷயம்னு கேக்குறாங்க. நானும் என் பையன் கத்திங்க தான் தங்க போறோம். சரி நீங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு காலையில அக்கா உன்னை பார்க்க வரேன்டான்னு சொல்லிட்டு அவங்க கட்டி பிடிச்சிட்டு அங்க வந்து போயிடுறாங்க. நைட் அப்பாவும் பையனும் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோட கேரக்டர் வந்து ஷார்ட் டெம்பர், அவருக்கு பயங்கரமா கோவம் வரும். ஆனா இப்போ தன்னோட பையன் மேல கோவத்தை காமிக்க கூடாதுன்னு கண்ட்ரோல்டா இருக்காரு. அதுக்கு ஈக்குவலா குட்டி பையனும் பயங்கரமா சேட்டை பண்ணிட்டு இருப்பான். இப்ப தூங்காம ஆட்டம் போட்டுட்டே இருக்கும்போது அவருக்கு கோவம் வருது. டே நைட் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு தூங்குடா அப்படின்றத சொல்றாரு. எனக்கு தான் டயர்டா இல்லையே, தூக்கமும் வரல அப்படின்னும் போது இருட்டாயிடுச்சு, நீ இப்ப தூங்கிதான் ஆகணும் அவனை தூங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோட அக்காவும் அங்க வந்து ஒரு காஃபி ஷாப்க்கு போறாங்க. அந்த காஃபி ஷாப்ல 2 ஆட்கள் இருக்காங்க. அப்படி அங்க வந்து ஒரு வயசானவர், அவர் ஒரு கேங்ஸ்டர். அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தன் கிட்ட பயமுறுத்தேன், நீ இந்த பொருளை டெலிவரி பண்ணிதான் ஆகணும், பண்ணலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அக்கா வர்றாங்க. அவங்க ஒரு காஃபி அங்கே குடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவரு போறாரு. கேள்விப்பட்டேன் உன் தம்பிங்க வந்திருக்கான் போல போது, ஆமா பாவம் இல்ல, அவனோட மனைவி அவன் இழந்துட்டான் அப்படின்னும் போது
இதை கேட்ட போலீஸும், எனக்கும் தெரியும் சார், ஒருத்தவங்களோட இழப்பு எந்த அளவுக்கு நமக்கு வலியை கொடுக்கும்னு உங்களுக்கும் தெரியும்ல அப்படின்னும் போது, தயவு செஞ்சு அந்த விஷயத்த ஞாபகப்படுத்தாது, முக்கியமா அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து வேகமா போறாரு. ஏன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த பெரியவரோட பொண்ணு காணாம போயிருப்பா. அதுக்காக போலீஸ் எல்லா இடத்துலயும் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு க்ளூவும் கிடைக்காது. அடுத்த நாள் காலையில ஹீரோவை காமிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க மனைவியோட ஃபியூனரல் இருக்கு, அதுக்காக ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. அவருக்குள்ள கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏன்னா தன்னோட பையன் அம்மா இழந்ததை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படல. அவன் கொஞ்சம் வினோதமா பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கு. இப்போ அவரு சில பொருட்களை எடுத்து வச்சுட்டு இப்ப ரூம் கிட்ட வர்றது பார்த்தா அவங்க பையன் லிப்ஸ்டிக்கை முகம் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் போது, அப்பா நான் ஏன்பா பையனா பிறந்தேன் அப்படின்ற கேள்வியை கேட்கிறான். ஏன்னா அம்மாவும் நானும் அதை தான் ஆசைப்பட்டோம். இதுக்கடுத்து அப்பா உன்னை கத்தவே மாட்டேன், நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா ரெடி ஆகும். அம்மா ஃபங்க்ஷனுக்கு வருவாங்களாப்பா அப்படின்னு அவன் கேட்பான். இதுக்கு ஹீரோவும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ ஹீரோவும் அவங்க மனைவியோட உடலை சவப்பெட்டியில வச்சு எடுத்துட்டு வராங்க. மத்த சடங்குகள்லாம் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. சர்ச் ஃபாதரும் அங்க வந்து சில விஷயத்தெல்லாம் கருத்தா சொல்லிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது இப்ப அந்த குட்டி பையன் அவங்க அப்பா வேகமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இது அவருக்கு எரிச்சலா இருக்கும். கொஞ்ச நேரம் சும்மா ஆயிடுறா அப்படின்றத சொல்றாரு. ஆனா திரும்பவும் உங்க அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். கோவத்துல அவரும் அவனை தூக்கிட்டு வேகமா வெளியே வந்துடுறாரு. வாய முறையா என்ன அப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன்னும் போது அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவான். இதனால மத்தவங்களும் நான் வேணா உங்க பையனை பார்த்துப்பானும் போது, இல்ல வேண்டாம் நானே பார்த்துக்கன்னு சொல்லி வேகமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருக்காரு. இப்ப ஹீரோ கிட்ட மாமனாரும் அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணான்னு எனக்கு தெரியல, பேசாம அவனை என் கூட கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னும் போது ஹீரோக்கு போவாது. அவன் ஏன் புள்ள நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் தேவையில்லாம கோவப்படுறத அவங்க அக்கா பாக்குறாங்க. உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் இப்படி கோவப்படுற, தயவு செஞ்சு உனக்கு எமோஷனலா இருந்தா அழுது தொலை, இப்படி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சு உன்னே நீ ஹர்ட் பண்ற, சுத்தி இருக்கிறவங்களும் நீ காயப்படுத்துற, இதுக்கடுத்து இந்த விஷயம் மாற போதில்ல, நடந்துடுச்சு, தயவு செஞ்சு அழுது புலம்பி இனியோடையில முடிச்சுக்கோ, நாளை உன்னோட புது வாழ்க்கைய பாரு, உனக்கு ஒரு பையன் இருக்கா, பொறுப்பா நடந்துக்கோ, உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் உனக்கு எதுவா இருந்தாலும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அங்க வந்து போகும்போது இப்போ உள்ள ஃபியூனரல் அட்டென்ட் பண்ண வந்தவங்களுக்குலாம் உணவு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க காணாம போன அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த ஃபியூனரலுக்கு வந்திருப்பாங்க. அவங்க அந்த குட்டி பையனை பார்த்து பேசும்போது அந்த பையன் அந்த பாட்டிய பார்த்த உடனே ஜூலை ரெயின் நானா அப்படின்ற வார்த்தைய சொல்லுவான். இது காணாம போன பொண்ணோட பேர். இந்த வார்த்தையை கேட்டு அந்த பாட்டி பயங்கரமா கோவப்படுறாங்க. புள்ளியா பெத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வீட்டை விட்டே வெளியே போறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு காணாம போன பிறகு அந்த பேரு யாருக்குமே ஞாபகம் இல்ல, அந்த பேரை சொல்றதையும் நிறுத்திட்டாங்க. இப்போ காயப்படுத்துற மாதிரி இந்த பொண்ணோட பேரை அவங்க அம்மாக்கு ஞாபகப்படுத்தும் போது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, எல்லாமே வெளியே வந்துருவாங்க. என்ன நடக்குதுன்னு ஹீரோக்கும் புரியல. வேகமா வீட்டுக்குள்ள வந்து என்ன நடந்ததுன்றத கேட்கிறாரு. பாட்டியும் பேரங்கிட்ட டே சொல்றான், அப்பா முன்னாடி நீ என்ன சொன்னியோ அதே சொல்லணும் போது ஜூலை ரெயின் பா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோக்கும் ஒன்னும் புரியல, என்ன இதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது இப்ப அவங்க அக்காவும் டே உனக்கு சீரியஸா என்ன நடக்குதுன்னே புரியலையானும் போது எனக்கா சொல்ல வர, ஜூலி ட்ரெயின்ன்றது காணாம போன அந்த பொண்ணோட பேர். அவ காணாம போய் 1 வருஷம் கிட்ட ஆகுது. அவ காணாம போன பிறகு எல்லாருமே எல்லா இடத்துலயும் தேடணும். ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த பொண்ணுக்கு அப்போ 15 வயசு தான் ஆகுதுன்னும் போது அப்ப எப்படி என் பையனுக்கு தெரிய வரும், ஒருவேளை என்னோட மனைவி சொல்லிருக்கலாம், இல்லைன்னா அந்த பொண்ணோட ஃபியூனரலுக்கு என் மனைவி வரும்போது இவன் பாத்துருக்க வாய்ப்பு இருக்கே, காணும் போது சான்ஸே இல்லடா, பொண்ணோட பாடி கூட கிடைக்கல, அவ்வளவு மிஸ்ஸிங் சொல்லி தான் நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி உன் பையனுக்கு இந்த விஷயம் தெரிய வரும் அப்படின்னும் போது எனக்கா இது ஒரு கேள்வியா, யாராவது சொல்லியிருப்பாங்க, யார்கிட்டயே தான் அவன் கேட்டிருப்பான், இதே அவ்வளவு சீரியஸா மாத்துறீங்கன்னும் போது இல்லடா இது ரொம்ப பெரிய விஷயம், அவங்க அப்பா என் பொண்ணை கொலை பண்ண எவன் தெரியலன்னு சொல்லி கொலவரையே சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல உன் பையன் இப்படி பேர் சொல்லிட்டே இருந்தானா கண்டிப்பா உன் மேலேயும் உன் பையன் மேலேயும் அவர் சந்தேகப்பட்டு வயலன்ஸா அவர் இறங்கிடுவாரு. இது யாரும் உன் பையன் கிட்ட சொன்னான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோ, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் யோசிக்கிறாரு. அவங்க பையனை வெளியே கூட்டிட்டு வந்து, நீ ஜூலி ரெயின்னு ஒரு பேர் சொன்னலடா, அந்த பொண்ணு இந்த கிராமத்துலதான் வாழ்ந்துருந்தா, நான் உன்னை இப்பதான் அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வரேன், உனக்கு எப்படி அந்த பொண்ணோட பேர் தெரியும், அம்மா சொன்னாங்களா இல்ல யார்கிட்டயாவது இந்த பேரை கேட்டியா அப்படின்னும் போது இல்லப்பா நான் யார்கிட்டயும் இந்த பேரை கேட்கல, என்னடா சொல்ற, உண்மையை சொல்லு, அந்த பொண்ணோட பேரை எங்க கேட்ட, நீ இப்படி அந்த பொண்ணோட பேரை சொல்றனால மத்தவங்க எல்லாம் எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணுவாங்க, இப்படி யாரையும் ஹர்ட் பண்ற மாரி நீ சொல்லக்கூடாது அப்படின்னும் போது அந்த குட்டி பையனுக்கு ஒண்ணும் புரியுது. அப்பா என்கிட்ட யாருமே அந்த பேரை சொல்லல, எனக்கே தெரியும் போது இங்க பாடுறா, வேற யார்கிட்ட வேணா போய் சொல்லு, என்கிட்ட போய் சொன்னான்னு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு சாப்பாடுலாம் கிடையாது வாடன்னு சொல்லிட்டு காலைல ஏற சொல்றாரு. இப்ப வேகமா அந்த இடத்துக்கு அந்த கேங்ஸ்டர் வர்றாரு. ஹீரோ கிட்ட நான் கேள்விப்பட்டப்பா உன் பையன் என் பொண்ணு பேரு சொன்னா, உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்னும் போது இங்க பாருங்க, என் பையனுக்கு யாரோ சொல்லி அதை கேட்டுதான் அந்த பேரை சொன்னாங்க, உங்க பொண்ணு காணாம போனதை நினைச்சு நானும் என் பையனை வருத்தப்படுறோம், நாங்க இதுல இன்வால்வ் ஆகல அப்படின்னும் போது என் பொண்ணு 1 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சு,
சொல்றா. அவ காணாம போன பிறகு நான் எல்லா இடத்துலயும் தேடினேன். எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது, என் பொண்ணை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா இன்னுமே என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. என் பொண்ணுக்கு இப்படி நடந்ததுக்கான எவன் தெரிஞ்சா நான் சும்மா விட மாட்டேன். உன் பையனுக்கு என் பொண்ணை பத்தின ஏதாவது விஷயம் தெரிஞ்சா கூப்பிட்டு கேளு, எனக்கு அது தேவை. எனக்கு என் பொண்ணு காணாம போனதுக்கு பதில் தெரிஞ்சாகணும் போது பாருங்க, அவன் ஒரு சின்ன பையன், அவன் ஏதோ பேரை மட்டும் தெரிஞ்சு சொல்லிட்டான், அவனை விட்டுருங்க, அவனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. சரி, இந்த ஊரை விட்டு சேஃபா கிளம்புங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப நைட் அவங்க பையனை குளிக்க வச்சுட்டே இருக்கும் போது, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு அவங்க அப்பா கேட்பாரு. எனக்கு பிடிச்சிருக்கப்பா, எனக்கு தான் ஞாபகம் இருக்கே, நான் இங்கதான் மரத்துல விளையாடிட்டு இருப்பேன் போது, ஏடா சொல்ற? ஆமா, நான் முன்னாடி இங்கதான் மரத்துல விளையாடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு போது இவருக்கு கடுப்பாகுது. வளராம வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இப்ப அவர்கிட்ட இருக்கிற கன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில ஹீரோ உங்க பையனை கூட்டிட்டு சர்ச்சுக்கு போறாரு. அங்க ஃபாதரும் எல்லாருக்கும் போதனைகள் சொல்லிட்டே இருக்கும் போது இந்த குட்டி பையன் அவங்க அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது கேங்ஸ்டர் அவங்க மனைவியோட அந்த இடத்துக்கு வருவாங்க. இவன் பார்க்கவும் இவர் அவரை பார்க்கவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இப்ப அவங்க பையனை கூட்டிட்டு கார் டிரைவ் பண்ணிட்டே ஹீரோவும், அம்மாவோட ஃபியூனர் அப்போ நீ ஒரு விஷயத்த சொன்ன, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அதை பத்தி கேட்கறதுக்காக பேசுவார். ஆனா இவனும் அங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு சர்ச்சோட பேரை சொல்லுவான். ஹீரோக்கு சமஷாக் ஆயிரும். உடனே அவனை கீழே இறக்கி விட்டுட்டு, அந்த சர்ச் உனக்கு எப்படி தெரியும்? நீ பார்த்ததே இல்லையடா? போது இல்லையே, நான் பார்த்திருக்கேன், உனக்கு எப்படி அது தெரியும்? நான் தான் ஆல்ரெடி அங்க மெம்பரா இருந்தேனேப்பா அப்படின்றத அவன் சொல்றான். இவருக்கு இனிமே ஷாக் ஆயிடுது. எப்போ நீ மெம்பரா இருந்த சொல்லிடும் போது, ஜூலை, இந்த ஜூலையா? இல்ல, முன்னாடி ஜூலை அப்படின்னும் போது அவருக்கு இவன் வினோதமா பண்றான்னு சொல்லிட்டு பயம் வருது. அவர் அவங்க அக்காவுக்கு கால் பண்றாரு. அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல நிறைய பெண்கள்லாம் அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதையே அவன் பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப அவங்க அக்கா கிட்ட கூட்டிட்டு போவாரு. அக்கா, தயவு செஞ்சு நீயே அதை கேளு அப்படின்னு சொல்லும் போது, இந்த குட்டி பையன் எனக்கு ஹெல்ப் பண்ண, இங்க இருக்காங்களே அந்த லேடி பேரு என்ன அப்படின்னும் போது, ஷாப்ல இருக்க லேடி பேரையும் அந்த குட்டி பையன் கரெக்டா சொல்லுவான். இல்ல, இவன் நிறைய வாட்டி இந்த ஷாப்புக்கு வந்திருக்கானா, அந்த லேடியோட பேர் தெரியும், இவங்கிட்ட வேற கேள்வி கேட்கிறேன். அம்மா, உனக்கு ஜூலியர் ரைன்றவங்க தெரியும்ன்றல, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரி இருப்பாங்களா, அவங்க முடி எப்படி இருக்குமான்னு கேட்கும் போது அவன் சைலண்டா இருப்பான். அவங்களோட போட்டோ காமிச்சா நீ சொல்லுவியா யாருன்னு போது அவன் சொல்றான் அப்படின்றத அவன் சொல்லுவான். ஆனா ஹீரோவும், இல்லக்கா இது ரிஸ்க், எதுக்கு எங்களை இதுல இன்வால்வ் படுத்துறேன்னு போது, அந்த பொண்ணு காணாம போயிட்டா, உன் பையனுக்கும் சில விஷயங்கள் இந்த பொண்ணை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன், இதனால அந்த பொண்ணு காணா போன கேஸாவது சால்வ் ஆகும்ல, சும்மா உட்காந்து கெஸ் மட்டும் பண்ண தேவையில்ல, நம்ம இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தாதான் இது சரியாகும், நீ கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அவங்க அக்காவும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. அவங்க கிட்ட காணாம போன பெண்களோட போட்டோ ஆல்பம் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து தராங்க. இப்ப அவங்க பையன் முன்னாடி ஹீரோ காமிக்கிறாரு, இல்ல யார் அந்த பொண்ணுன்றத காமிக்க சொல்றாரு. ஒரு போட்டோவும் திருப்புறாரு. திருப்பும் போது கரெக்டா அந்த பையன் அந்த பொண்ணோட போட்டோவை காமிக்கிறான். இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இந்த பொண்ணோட போட்டோ யாரு, உனக்கு அம்மா காமிச்சாங்களா இல்ல வேற யாரு காமிச்சாங்கன்னு போது, இல்லப்பா எனக்கே தெரியும் அப்படின்றத அவன் சொல்றான். இதனால ஒரு கோவம் வருது. உண்மையை சொல்றியா இல்லையான்னு சொல்லி அதட்டுறாரு. உடனே அவங்க அக்கா, பொண்ணா ரிலாக்ஸ் ஆயிரு, அவனை விட நீ ஏன் பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, எனக்கு என்னவோ இந்த விஷயத்த உன்னாலையும் என்னாலையும் கெஸ் பண்ண முடியாது, இதுக்கான ப்ராப்பரான ஒரு பர்சனை கூட்டிட்டு வந்துதான் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணும். எனக்கா சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு வந்து இது எதனால் நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம், எனக்கு தெரியும் உனக்கு உன் பையன் ரொம்ப முக்கியம்ன்றது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு அவங்க பையனை கூட்டிட்டு போறாரு. அந்த விஷயத்த கேன்சரோட அடியால் ஒருத்தன் பாத்துடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ சர்ச் ஃபாதரா பார்க்க போறாரு. அவர் கிளாஸ் நடத்திட்டு இருப்பாரு. பசங்களும் கூட்டிட்டு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்லும் போது, நான் உங்ககிட்ட பேசணும்ன்றத சொல்றாங்க. எனக்கு இப்ப ஒழுங்கா தூக்கம் வருதுன்னு போது, புரியுது உன் மனைவி இழந்துட்ட அந்த வருத்தத்துல தானே இருக்கேன் போது, இப்ப எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை என் பையனாலதான், என்னடா ஆச்சு தெளிவா சொல்லு அப்படின்னு போது, பிசாசுங்க மனுஷங்களோட உடம்புல பூந்தாதான் அவங்க வெறித்தனமா பண்ணுவாங்கலாம் இல்ல, மனுஷங்களோட உடம்புல இயல்பாவே மிருகத்தனம் இருக்கு. நான் ஆர்மி ஆபீசரா இருந்தேன், என்னால பல பேர் செத்துருக்காங்க, என் கண்ணு முன்னாடியே நான் நிறைய பேரை கொலை பண்ணிருக்கேன், அந்த பாவமும் என்னன்னு தெரியல, இப்போ என் பையனை அது பழி வாங்குது, அவன் நிறைய விஷயத்த வினோதமா பண்றான் அப்படின்னும் போது, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் உனக்காக ப்ரே பண்றேன்னும் போது, நான் அந்த விஷயத்துல எல்லாம் நம்பலடா, இப்ப வேணா உனக்கு இல்லாம போயிருக்கலாம், ஆனா நீ சின்ன வயசுல கடவுள் மேல நம்பிக்கை உள்ளவனாதான் இருந்திருக்க, நீ கவலைப்படாத, உன் பையனுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப நைட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோட அக்காவும் பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தா அவங்களோட ஹையர் ஆபீசரும், எதுக்கு பழைய ஃபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணோட கேஸை தான் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல, இதை மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவர் அங்க வந்து போறாரு. இப்ப காலையில அவங்க அக்காவும் டாக்டரை கூட்டிட்டு வருவாங்க. அந்த டாக்டர், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, உங்க பையன் கிட்ட எல்லாத்தையும் நான் பேசுறேன் அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோக்கும் இன்னும் பதட்டமா இருக்கும். அவங்க அக்காவும், டே கொண்டா ரிலாக்ஸ் ஆயிடுறான், நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காத, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னும் போது, இப்போ அந்த டாக்டர் வெளியே வராங்க. அவங்க கிட்ட என்னாச்சு, என்னடா என் பையன் இப்படி பண்றான் அப்படின்னு, அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த ஆக்சிடென்ட்னாலதான் இப்படி நடந்துச்சுன்னும் போது, ஓ
அப்போ இன்னும் கொஞ்ச நாளா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது குணமாயிருமான்னும் போது இல்ல, இது ஒன்றும் மோசமான ஆக்சிடென்ட் இல்ல. இந்த ஆக்சிடென்ட்னால உங்க பையனுக்குள்ள ஒரு விஷயம் புதுசா பிறந்திருக்கு அப்படின்னும் போது, ஏன்னா டாக்டர் உணர்றீங்க அப்படின்னு ஹீரோக்கு கோவம் வரும். உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தெளிவா காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பையனை கூப்பிடுறாங்க. டாக்டரும் நீ என்கிட்ட சொன்னலடா அந்த பொண்ணோட பேரு உனக்கு எங்க இருந்து தெரிய வந்தது, அதுவும் அப்பா கிட்ட சொல்லிடும் போது அவ என் மூலையில இருந்து வந்தது அப்படின்றத சொல்றான். உடனே அவங்க அப்பா சரி உனக்கு அந்த விஷயங்கள் எப்பல இருந்து தெரிய வந்ததுன்னும் போது, என் முகத்துல இந்த விஷயங்கள் மாறின பிறகு எனக்கு அந்த லேடியை பத்தி தெரிய வந்தது அப்படின்றத அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம டாக்டர் என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல சில விஷயத்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. மனிதர்களோட உடல்ல ஒரு அடையாளம் உருவாகும். எனக்கு என்னவோ அப்படிதான் உங்க பையனோட பாஸ்ட அவனோட முகத்துல இருக்கிற மார்க் மூலியமா அவனுக்கு தெரிய வருது. இது ஒரு விதத்துல நல்லதா. இதனால இந்த காணா போன பொண்ணை பத்தின விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம் போது ஹீரோட அக்கா சிரிக்கிறாங்க. ஏன்னா நீங்க டாக்டர் தானே, இப்படின்னா முட்டாள்தனமான விஷயத்த சொல்றீங்கன்னும் போது நீங்க என் வார்த்தையை நம்ப வேண்டாம், இதை செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அந்த பொண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் இந்த குட்டி பையனால தெரிய வரும் போது ஹீரோக்கு சமக்கு வந்தது. உங்க ரிலீஜியஸ்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல, உங்களுக்காக என் பையனை நான் இழக்க விரும்பல, நாங்க வந்து போறேன்னு சொல்லிட்டு வேகமா உங்க பையனை கூட்டிட்டு ஹீரோ வந்து போறாரு. இந்த விஷயத்த கேங்ஸ்டர் பாத்துறாரு. இப்ப அவரு வேகமா அந்த டாக்டர் கிட்ட போய், டாக்டர் அந்த பையனை கிட்ட பேசுனீங்களே, உங்களுக்கு என்ன விஷயம் தெரிய வந்தது என்கிட்ட சொல்றீங்களான்னும் போது, என்னோட பேஷண்ட் பத்தின பர்சனல் விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்றத டாக்டர் சொல்லிடுறாங்க. அந்த கேங்ஸ்டரும் என் பொண்ணு காணாம போன பிறகு நான் என் பொண்ணை பத்தின விஷயம் தெரியணும்னு சொல்லி ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கேன். எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஆள் இருக்கான், அவனை வெளியே வராம நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வயலன்ஸை நீங்க பாத்தீங்கன்னாலே மறந்துடுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சிம்பிளா என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது, எது ஓகே நீங்க யோசிச்சுக்கோங்க போது அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அவங்க அக்காவும் பேசிட்டே இருக்கும் போது அவங்க அப்பா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, நம்ம அம்மா மட்டும் இப்ப உன்னை பார்த்தனா ரொம்ப பெருமைப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நடந்தெல்லாம் நன்மைக்குதான், அந்த பொண்ணு காணாம போனதுக்கு காரணமே அவங்க அப்பா தான். எனக்கா சொல்றேன், கொஞ்சம் பாவமாட அவங்க அப்பா பண்ணிருக்காரு, அவர் பண்ண பாவம் தான் இப்போ அவங்க ஒரு பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது இப்போ அந்த கேங்ஸ்டர் சில ஆட்கள் கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்து அந்த குட்டி பையன் அவங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இங்க பார் அந்த குட்டி பையனை கிட்ட விடணும் போது ஹீரோவும் கண்ணை கீழே போடலன்னா என் பையன்கிட்ட அவங்கள நான் பேச விடவே மாட்டேன்னும் போது அவங்க கண்ணை கீழே போட்டுட்டு வந்துடுறாங்க. அவர்கிட்ட போய் அந்த பையனை பார்த்துட்டு நீ என்னோட பொண்ணு தானே அப்படின்னும் போது அந்த பையன் பயந்துட்டே இருக்கான். அவங்க அப்பாவும் நீ இப்ப போய் பேச நான் இருக்கேன் அப்படின்னும் போது குட்டி பையன் போவான். அந்த வயசான அவனை கட்டி பிடிச்சிட்டு என் பொண்ணு இருக்காளா போயிட்டாளான்னும் போது அவ போயிட்டா அப்படின்றத அவன் சொல்லுவான். யாரு இதை பண்ணாங்க, நீ இதுக்கத்தை என்னை விட்டு போக கூடாது, நான் உனக்கு அன்னைக்கு விட்டுட்டு போனது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, அப்பா பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கட்டி பிடிப்பாங்க. இதனால ஹீரோ கோவம் வரும். எங்க தான் பையனை ஏதாவது பண்ணிருப்பான்னு சொல்லி உங்க பையனை என்கிட்ட கொடுங்கன்னும் போது எல்லாம் கன் எடுத்து ரெடியா ஷூட் பண்ண நிற்பாங்க. ஹீரோவும் உங்க பொண்ணுக்கு நடந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என் பையனை விட்டாதான் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன், இல்லைன்னா இல்லைன்னா கன் எடுத்து உங்க தலையில ஷூட் பண்ணனா உங்க பொண்ணுக்கு என்ன நடந்தது உங்களால தெரிஞ்சுக்காமலே நீங்க மேல போய் சேர்ந்துடுவீங்க, பரவாயில்லையான போது அவரை விட்டுட்டு அங்க இருந்து அவர் போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில டாக்டர் அங்க வராங்க. ஹீரோ பையன்கிட்டயும் இப்போ ஒரு டெஸ்ட் பண்ண போறோம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. பழைய நினைவுகள் அவங்களுக்கு வந்த பிறகு அவங்க தெளிவா இருக்காங்களா எல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்துல வருதான்னு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இது. இந்த கிராமத்துல தான் அந்த பொண்ணு இருந்தா, அவளுக்கு எங்க இருந்தா எல்லாமே தெரியும். அது மூலியமா இப்ப அந்த குட்டி பையனை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போங்க, அவனுக்கு எல்லா கடைகளும் ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம். அப்படி அவனுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த பொண்ணை யார் மர்டர் பண்ணான்னு கூட இவனுக்கு ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கடையா கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவும் நீ கரெக்டா சொன்னா அப்போ உனக்கு பேன் கேக் வாங்கி தரேன் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அதனால அந்த குட்டி பையனும் போறான். போயிட்டு சில கடைகள்லாம் இப்போ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்திருப்பாங்க, ஆனா முன்னாடி அந்த கடைக்கு என்ன பேரோ அந்த பேரை கூட அவங்க கரெக்டா சொல்லுவான். அப்படி சொல்லிட்டே போகும்போது இப்போ ஸ்கூலுக்குள்ள வேகமா போறான். அங்கிருந்து ஒரு லாக்கரை தட்டுறான். அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க அந்த டீச்சர் கிட்ட கேக்குறாங்க. பார்த்தா காணா போன அந்த பொண்ணோட லாக்கர் தான் அதுன்னு தெரிய வருது. சோ கண்டிப்பா அந்த பொண்ணோட தாட்ஸ் மெமரி இவனுக்குள்ள இருக்குன்றத டாக்டர் சொல்றாங்க. இப்ப அந்த குட்டி பையனும் விளையாட்டுத்தனமா எனக்கு பேன் கேக் தருவீங்களா, நான் கட்ட சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறான். இப்ப அங்கிருந்த போலீஸ் ஆபீசரும் ஹீரோட அக்காவை கூப்பிடுறாங்க. எதுக்கு தேவையில்லாம இந்த ரிசர்ச் பண்றீங்க, அந்த கேஸ் தான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னல, தேவையில்லாம நீ பிரச்சனையில இன்வால்வ் ஆகுற, இந்த பக்கமே வரக்கூடாதுன்னும் போது சார் உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல, இந்த கேஸை முடிக்காம நான் க்ளோஸ் பண்ண நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு, என் அப்பா விட என் மேல அதிகமா நம்பிக்கை வச்சவங்க நீங்க தான், எதுக்கு இந்த கேஸை முடிக்க வேணாம்னு சொல்றீங்க போது இது வேண்டாம், இதை மூடிரு, இதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து போறாரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது இப்ப அந்த குட்டி பையன் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல சர்ச் ஃபாதர் இருப்பாரு. அவரை பார்த்த உடனே இவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு கத்தும் போது அந்த இடத்துல இருந்த அந்த காணா போன பொண்ணோட அம்மா இதை பாத்துறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த ஐயர் ஆபீசரும் ஹீரோட பையனையும் ஹீரோவையும் கால ஏற சொல்லி இங்க வந்து போங்க, இங்க பார் உன் பையன் இப்படி கத்தினால அந்த கேங்ஸ்டரு என் தம்பியை தான் தாக்க போறான்,
அவனுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த ஐயர் ஆபீசர் கோவப்படுறாரு. அவரோட சொந்த தம்பி தான் சர்ச்சில் இருக்கிறவரு. இப்ப அவரும் ஹீரோட அக்கா கிட்ட நீ போய் அந்த கேங்ஸ்டரை கைது பண்ணி கூட்டிட்டு வா, இல்லைன்னா அவனால என் தம்பிக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப அவங்களும் போய் பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள அவரோட மனைவி தான் இருக்காங்க. அவர் மனைவி கிட்ட உங்க கணவர் வெளியே வாணும் போது எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நீ ரொம்ப நேர்மையா இருப்ப, ஆனா மோசமா போலீஸ் கூட சேர்ந்து என்னோட பொண்ணையே கண்டுபிடிக்க முடியாம அந்த கேஸையும் மூடி வைக்கிறீங்களே, இதெல்லாம் அநியாயமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு கண்ணை எடுக்கிறாங்க. இங்க பாருங்க, புரிஞ்சுக்கோங்க, உங்க கணவர் கோவத்துல பண்ற விஷயங்கள்லாம் முட்டாள்தனமா இருக்கும். இப்ப அவரை கைது பண்ணதான் நாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ஐயர் ஆபீசரும் அவரோட தம்பிய ஸ்டேஷன் கூட்டிட்டு வருவாரு. இதெல்லாம் ஒரு தற்செயலாம் நடந்தது. அந்த பொண்ணை நான் பஸ்ல ஏத்தி விடணும்னு தான் நினைச்சேன், ஆனா அது இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு மோட்டே பைத்தியக்காரா, தப்பி தவறி இந்த விஷயத்த வெளியே சொல்லாத, உன் வாயை மூடிட்டு இருந்தாலே போதும், அந்த சின்ன பையன் சொல்றதெல்லாம் எவனா நம்ப மாட்டான், இன்னைக்கு ஃபுல்லா நீ இந்த ஸ்டேஷனே இருக்கணும், எதையும் நினைச்சு கவலைப்படாத, அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கண்ணை கொடுத்துட்டு இங்கே இரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆபீசர் அங்கிருந்து போறாரு. இப்ப ஆபீசரும் ஹீரோவோட அக்காவும் கேங்ஸ்டரை பிடிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா வீட்டுல அவர் இல்ல. அதே நேரத்துல இங்க அவரோட தம்பி இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹீரோ கன்னோட வராரு. அவரை பார்த்து அந்த பிரீஸ்டும் பயப்படுறாரு. நீ என்னை பார்த்து பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது வெளியே சத்தம் கேக்குது. என்ன சத்தம் கேக்குது, நீ பயப்படாத இங்கே இருன்னு சொல்லிட்டு அவரு வெளியே போய் பார்த்தா கேங்ஸ்டர் வந்துருவாரு. கேங்ஸ்டரோட அடியாட்கள் பிரீஸ்டையும் போட்டு அடிச்சு இழுத்துட்டு வந்துடுறாங்க. மரியாதையா இந்த விஷயத்துல இருந்து நீ ஒதுங்க போயிரு, உனக்கும் இதுக்கோ சம்பந்தம் இல்லை, என் பொண்ணு காணாப்படுறதுக்கு காரணம் அவனை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோவும் உங்க பொண்ணுக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும்னா அமைதியா இருங்க, இவனை அட்டாக் பண்ணாதீங்க, என் பையன்கிட்ட போய் எல்லாத்தையும் பேசலாம், ஆனா நீங்க நான் இவன் 3 பேர் தான் வரணும், நீங்க கையில கன் எடுக்க கூடாதுன்னும் போது இவன் சாவு எப்படி இருந்தாலும் என் கையில தான், ஆனா என் பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு காலை ஏறி இவங்க 3 பேரும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதே இடத்துல இங்க டாக்டரும் அந்த குட்டி பையன் கிட்ட அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்றத கேக்குறாங்க. நான் மரத்துக்கிட்ட வேகமா ஓடி போனேன் அப்படின்றத அந்த குட்டி பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ கார் டிரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கிட்ட வராங்க. ஹீரோவோட மாமனாரு யாராவது சொல்லி கன் எடுத்துட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. ஹீரோவும் நான் இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன் போது உள்ள போறாங்க. இப்ப அந்த பிரீஸ்டும் ஒரு பொடி பையன் சொல்றத நம்புறீங்க, என்ன நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். இதனால அந்த கேங்ஸ்டர் வாய் முறையால வாய் மேலே ஒண்ணு விடவான்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்ப அந்த பொடி பையனை கூட்டிட்டு வந்து சொல்லு, ஜூலைய அவன் ஹர்ட் பண்ணானான்னும் போது ஆமா அப்படின்றத அந்த குட்டி பையன் சொல்றான். இப்ப அந்த கேங்ஸ்டரும் சொல்லிப்பா அவன் வேற என்னெல்லாம் பண்ணான் சொல்லுன்னும் போது அந்த குட்டி பையனுக்கு பயம் வருது. அவங்க அப்பாவும் எல்லாம் வாங்கி முடுறீங்களா, நான் என் பையன்கிட்ட பேசிக்கிறேன், அவன் ஜூலிய கொலை பண்ணான்னும் போது ஆமா சொன்ன உடனே கேங்ஸ்டருக்கு வெறி வந்துடும், அவனை செத்தடாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வருவாரு. அதுக்குள்ள அவன் ஜன்னலை உடைச்சிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான். அவன் ஒரு பக்கம் ஓடும் போது குட்டி பையனும் வெளியே ஓட ஆரம்பிச்சிருவான். இப்ப கேங்ஸ்டர் கையில கன் எடுத்துட்டு உனக்கு நீ சாவு என் கையிலதான் சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு ஓடுவாங்க. இந்த இடத்துக்கு போலீஸான அவங்க அக்காவும் ஐயர் ஆபீசரும் வேகமா கன் எடுத்துட்டு அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வராங்க. அப்படி எல்லாருமே எல்லா பக்கம் ஓடும் போது அவங்க மாமனார் அவங்க மருமகனையும் பேரனோட பேரை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா அவங்களோட குரலே இல்லை. இப்போ ஹீரோ வேகமா ஓடி போயிட்டே இருக்காரு. பார்த்தா அந்த மரத்தோட எட்ஜில குட்டி பையன் நின்றுட்டு இருப்பான். அவங்க கிட்ட பேசலான்னு போகும்போது கேங்ஸ்டர் ஹீரோவை அடிச்சுட்டா அந்த குட்டி பையன் கிட்ட போறாங்க. அவன் ஒரு பாட்டை பாடிட்டு இருப்பான். அந்த பாட்டு காணாம போன அந்த பொண்ணோட பாட்டு தான். அதை பார்த்த உடனே கேங்ஸ்டருக்கு அழகிய வந்தது. இப்போ அந்த குட்டி பையன் திரும்பவும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ பிடிக்கிறாரு. கேங்ஸ்டரோட மூஞ்சிலே ஒரு குத்து குத்திட்டு இங்க வந்து போலாம் வாணும் போது அந்த குட்டி பையன் கேங்ஸ்டரை கூப்பிட்டு உங்க பொண்ணோட உடம்பு கீழே தான் இருக்கு அப்படின்ற ஒரு குழியை காமிப்பா. பார்த்தா அந்த பொண்ணோட சடலம் அங்கதான் எலும்பா இருக்கும். இதை பார்த்து அவர் கதற ஆரம்பிப்பார். அதே நேரத்துல இங்க அந்த பிரீஸ்ட் வேகமா ஓடும் போது ஹீரோட அக்கா கிட்ட மாட்டுக்கிறாரு. கண்ணை வச்சுட்டு அப்படியே அவனை நிக்க வைக்கிறாங்க. உண்மை என்னன்னு சொல்லணும் போது அவனும் அந்த பையன் சொல்ற நீங்களா நம்புறீங்களா, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா அவன் இந்த உலகத்தையே பாக்கணும்னு நான் விரும்பினேன், அவளை நிறுத்திட்டு போகணும்னு நினைச்சு நான் பஸ் ஏத்தி விட்டேன், ஆனா அவ திரும்பவும் என்னை தேடி வந்தா, அவளை நான் ரொம்ப காதலிக்கிறேன், ஆனா நான் அவளை ஏமாத்திட்டேன்னு நினைச்சாலும் என்னன்னு தெரியல, இந்த விஷயத்தெல்லாம் பத்தி அப்பாட்ட சொல்ல போறேன்னு வேகமா ஓட்டினான். அவங்க அப்பா ஒரு முரடன்னு எனக்கு தெரியும், இதனால எனக்கு ஏதோ ஆபத்து வரும்னு சொல்லி அவளை பிடிக்க நான் நிறுத்தினேன். ஆனா அவ கால் தவறி கல்லுல இடிச்சு கீழே விழுந்துட்டா. அவளை நான் கண்ட்ரோல் பண்ணி நினைச்சேன், ஆனா அவ கோபத்துல என்னைய அடிக்க ஆரம்பிச்சா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கல் எடுத்து அவ தலையில அடிச்சேன், அவ அங்கேயே இறந்துட்டா. அதுக்கத்த அப்படியே மூடி மறைச்சிட்டோம் போது இப்போ அவங்க அண்ணன் வராரு, ஐயர் ஆபீசர். அவன் ஏதோ வளர்றான், அவனுக்கு இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணும், நான் உடனே நீங்க வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னும் போது ஹீரோட சிஸ்டரும்
நீங்க உன் தம்பிக்கு ஹெல்ப் பண்றீங்களா ஆபீசர், இதெல்லாம் நல்லதே இல்லைன்னும் போது வாய மூடு. இதை மீறி நீ வெளியாகிட்ட சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்னு சொல்லி கண்ணை காமிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அவரோட தம்பி ஹீரோட சிஸ்டர் கிட்ட வந்து நான் பண்ணதான் தப்பு தான், இதுக்கு ஒரே வழிதான் இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்த கண்ணை எடுத்து அவரே கழுத்தை ஷூட் பண்ணி இதை இறந்துடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோவும் உங்க பையனும் அவங்க மனைவியோட கல்லறைக்கு போறாங்க. கேங்ஸ்டர் இவ்வளவு நாள் நான் பண்ண தப்புன்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஹீரோவும் அவங்க பையனை அங்க இருக்கிற ஸ்கூல்ல சேர்த்து விடுறதுக்காக கூட்டிட்டு போறாரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், இது ஓகே தானா கரெக்டா அப்படின்னு கேட்கும் போது அப்ப கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடி போய் ஸ்கூலுக்குள்ள போறான். அவன் முகத்தை மறைச்சிருந்த கேப்பை எடுத்துட்டு சிரிச்சுட்டே போறான். அவன் சிரிச்சுட்டு போறத பார்த்தோன்னே அவங்க அப்பாவும் சிரிச்சுட்டே வெளியே வந்துடுறாரு. இந்த படத்துல ஒரே நெகட்டிவ் என்னன்னா நிறைய விஷயத்த இந்த படத்துல சொல்லாம ரகசியமாவே மறைச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் அந்த இறந்து போன பொண்ணோட பேக் ஸ்டோரி பாதியா தான் எடுத்திருப்பாங்க. நான் பார்த்த விஷயத்த தான் உங்களுக்கு அப்படியே கதையா பேக் ஸ்டோரியில சொன்னேன். ஸோ உனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.